நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். புள்ளைய நம்ம புடியிலேயே வச்சுக்கணும்னு எல்லா அம்மாவும் யூஸ் பண்ற சென்டிமெண்டல் பிளாக்மெயில் தான் இது. அது அப்படியே நடந்துடும்லாம் நீ பயப்படாத. அம்மா கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே உண்மையை சொல்லிடு. இல்லைன்னா உன் வாழ்க்கையோட சேர்த்து ரஞ்சிதாவோட வாழ்க்கையும் நாசமாயிடும். அக்கா வர. ரெண்டு பேரும் இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லக்கா, சும்மாதான். இவன் கிட்ட வெட்டியா பேசுறதுக்கு பதிலா உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசப்போ. அவளை உடனே வீட்டை விட்டு வெளியே அனுப்புற வேலையை பாரு. அம்மா தான் 1 மாசம் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்குள்ளே உனக்கு என்னக்கு அவசரம்? 1 மாசம் கழிச்சு போகணும்னு தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கா. அதுக்கு முன்னாடி அவளே போகணும்னு சொன்னாலும் நீ விட மாட்ட போலியே. இந்த டீல் ரொம்ப ஸ்மூத்தா முடிய வேண்டியது. அவ அருண் கூட சுத்த போய் தான் எல்லாமே கெட்டு போச்சு. இன்னும் 1 மாசம் விட்டு வச்சா அவளால நம்ம நிறைய கஷ்டப்பட வேண்டியதாயிடும். அவ இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு தலைவலிதான். அவளை இப்பவே துரத்தி விட்டாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். புரிஞ்சுதா? அது நடக்கிறப்பவே நடக்கட்டும்க்கா, இப்பவே போன் என்னால சொல்ல முடியாது. டே அருண் நில்லு. இவ்வளவு நேரம் அவகிட்ட பேசிட்டு தானே இருந்த, ஏன் என்கிட்ட பேச மாட்டியா? சொல்லு. நான் இப்படி ஒரு டீல்ல மாட்டி விட்டேன்னு உனக்கு என் மேல கோவம், அப்படிதானே? நீ முழு மனசோட சம்மதிக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனா அம்மாக்காக இல்லைனாலும் எனக்காக நீ இதை செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நான் உனக்காக ஒரு பெரிய விஷயத்தையே மறைச்சிருக்க. நீயும் ரஞ்சிதாவும் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றத நான் இது வரைக்கும் அம்மா கிட்ட சொல்லல. அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா நீயும் போய் சொல்லிட்டியேன்னு கோவப்படுவாங்க. ரஞ்சிதா கூட சேர்ந்து இன்னும் என்னெல்லாம் மறைச்சிருக்கியோன்னு உன் மேல சந்தேகப்பட்டு உன்னையும் வெறுத்துருவாங்க. அப்படி ஒரு நிலைமை வராம இருக்க நான் தான் உன்னை காப்பாத்திருக்கேன். நான் சொல்றது செஞ்சா கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன். என்னடா கூட பிறந்தவளே பிளாக்மெயில் பண்றான்னு நினைச்சுக்காத. எனக்கு வேலைதான் வாழ்க்கை, புரிஞ்சுக்கோ. நில்லு வித்யா. நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. அம்மாக்காகவும் உனக்காக மட்டும்தான் நான் இதுவரைக்கும் எதுவுமே பேசாம இருக்கேன். அந்த பிரச்சனைக்காகலாம் இல்ல. ரஞ்சிதா ஆடிட்டிங் வேலைக்காக ஒரு 2-3 நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்தாங்க. அதை பார்த்துட்டு அங்கதான் வேலை செய்யறாங்கன்னு நீ ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டு இருக்க. இத பத்தி நீ அம்மா கிட்ட சொன்னாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அவசரப்பட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாம்டா. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் கண்ட்ரோல மீறி போனதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருக்க பாத்தியா? சார் சார் என்னையா சார், சாலிகிராமத்துல எங்க சார் போனோம்? சாலிகிராமமா? யோ, நான் வலசரவாக்கம் போனேயா? சார், நீங்க ஏறும்போது சாலிகிராமம் தானே சொன்னீங்க. சாலிகிராமம் நான் சொன்னேன். ஏதாவது டென்ஷன்ல சொல்லியிருப்பேன். என் வீடு வலசரவாக்கம், நீ வலசரவாக்கத்துக்கு போ. சார், எனக்கு ஸ்கூல் சவாரி இருக்கு. அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தா எனக்கு லேட் ஆயிடும். யோ, இப்ப அதுக்கு என்ன பண்ணுன்ற? நானு இங்கே இறக்கி விடுறேன், நீங்க வேற ஆட்டோ பிடிச்சு போங்க சார். யோ, என்னால ஏறி இறங்கலாம் முடியாதுயா, கால் சரியில்லை. என்ன டிராப் பண்ணிட்டு நீ எங்க வேணா போ. பிள்ளைங்க வெயிட் பண்ணுவாங்க சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார், லேட்டா போக முடியாது. யோ, ஸ்கூல் சவாரி இருக்குன்னா முதல்ல சொல்ல மாட்டியா? ஏன் பாதியில கழுத்து இருக்கிற? சார், முதல்ல மாத்தி மாத்தி சொன்னது நீங்க. இப்ப சாலிகிராமம் இல்ல வலசரவாக்கன்னு சொன்னா? யோ,
அதை டென்ஷன்ல மாத்தி சொல்றேன்லையா வாசல் வேணா ரொம்ப தூரமா இருக்கு ஏன்னா விட்டு போயா இல்ல சார், பிள்ளைங்களை தவிக்க விட முடியாது. நீங்க இங்கே இறங்கிக்கங்க. யோ பாதி வழியில இறக்கி விட்ட ஒரு பைசா கூட நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். பரவாயில்ல சார், நீயே வச்சுக்க. நான் கோயில் உண்டியில போட்டதா நினைச்சுக்கிறேன். யோ இறங்குங்க. இறங்குறா இறங்குங்க ஃபர்ஸ்ட். நான் ஸ்கூல் சவாரி போகணும். இறங்குங்க. யோ உன் பேர் என்னையா ஆட்டோ நம்பர் என்ன சொல்லு ஆட்டோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உன் ஆட்டோக்கு சீல் வச்சிடும் சொல்லிட்டேன். நீ எங்க வேணாலும் சொல்லிக்க, யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்க. முதல்ல கையெடு. யோ யோ